சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல் அதிகாரியின் இறுதி அறிக்கையை நீதிபதி இயந்திரத்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அனைத்து அம்சங்களும் விசாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் தீர்ப்பளிச்சிருக்கிறது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்கன்னா, அந்த புகாரில் முகாந்திரம் இருக்குது அப்படின்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டு அதன் பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அதாவது புலன் விசாரணை அதிகாரியால் புலன் விசாரணை செய்து அதில் உண்மைத்தன்மை பொறுத்து எதிரிக்கு எதிராக சாட்சி ஆதாரங்கள் சேகரித்து குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. அதன் பிறகு வழக்கு விசாரணை முடிந்து நீதிமன்றம் உரிய தீர்ப்பு அளிக்கும். ஆனால் நாம் பார்க்க போகிற இந்த வழக்கில் காவல் அதிகாரி குற்றம் செய்தவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி க்ளோசர் ரிப்போர்ட், அதாவது இறுதி அறிக்கையை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. நடுவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வழக்கை முடித்து வைக்கிறார். இந்த வழக்கினுடைய புகார்தாரர் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் ஒரு கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் மூலம் நீதித்துறை நடுவர் கொடுத்த உத்தரவை ரத்து செய்து முறையான புலன் விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றத்தை வேண்டிக் கொண்டார். இந்த வழக்கில் நீதிமன்றத்தினுடைய பார்வை எவ்வாறு இருந்தது, என்ன தீர்ப்பு வழங்கியது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லேட்டஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. தீர்ப்பு அளிக்கப்பட்ட தேதி 8/6/2026. தீர்ப்பை கொடுத்தவங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் எல் விக்டோரியா கௌரி அவர்கள். பெட்டிஷனோட நேம் கண்ணன் பாபா. எதிர் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஐ கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷன், திருநெல்வேலி சிட்டி. கண்ணன் பாபாவுடைய பெட்டிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, நான் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்டு வர்றேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் மென்ஸ் ஹாஸ்டலில் வார்டனாக கூடுதல் பணி செஞ்சுட்டு வர்றேன். எங்கள் காலேஜில் தங்கியிருக்கிற முதலாம் ஆண்டு 2 மாணவர்களில் பெற்றோர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 2 இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் ராகிங் ஈடுபடுவதாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தனர். அதன் பேரில் விசாரித்ததில் அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தேன். அந்த இறுதி ஆண்டு மாணவர்களில் ஒருவர் விடுதியிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டேன். மேலும் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு நான் எனது நண்பரை விடுதியில் விடுவதற்காக வந்திருந்த போது அடையாளம் தெரியாத சில நபர்கள் விடுதியின் மொட்டை மாடியில் இருந்து ஒரு பெரிய கல்லை வீசினர். அது காரின் முன்பக்க கண்ணாடியில் விழுந்து கார் கண்ணாடி உடைந்து விட்டது. இது ஒரு விஷமச் செயல் அல்ல என்றும், மாறாக என்னை காயப்படுத்தும் அல்லது எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்றும் பேராசிரியர் தனது மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் இந்த சம்பவத்தை திருநெல்வேலி சிட்டி ஐ கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் புகாராக கொடுக்கிறார். நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 427 மற்றும் தமிழ்நாடு பொது சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் 1992 பிரிவு 3 ஆகியவற்றின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் புலனாய்வு அதிகாரி கண்டறியப்படவில்லை என கூறி ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தார். அதனை
நீதிபதி ஏற்றுக்கொண்டு காவல் நிலையத்தில் நான் கொடுத்த புகார் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, அந்த சம்பவம் விடுதி வளாகத்திற்குள் நடந்ததை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கவனத்தில் கொள்ள தவறிவிட்டார் என்றும், காவல்துறை மாடிக்கு செல்லும் வழி கட்டடத்தில் மாணவர்கள் இருந்தது, விடுதி பதிவேடு, பணிப்பதிவேடு, சிசிடிவி கேமராக்கள் இருந்தது, முந்தைய ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் ராகிங் எதிர்ப்பு நடவடிக்கையால் எழுந்த நோக்கம் ஆகியவற்றை விசாரித்திருக்க வேண்டும். ஒரு வழக்கை வெறும் சொத்து சேதமாக கருதுவதற்கு பதிலாக அச்சுறுத்தல் மற்றும் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் ஆகிய அம்சங்களை போலீசார் ஆராய்ந்திருக்க வேண்டும் என்று பேராசிரியர் தனது வாதத்தில் முன்வைக்கிறார். இந்த பெட்டிஷனை முழுமையாக விசாரித்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் ஒரு எதிர்ப்பு மனுவை இயந்திரத்தனமாக தள்ளுபடி செய்ய முடியாது என்றும், எதிர்ப்பு மனுவை பரிசீலிக்கும் போது இறுதி அறிக்கை முக்கிய அம்சங்களை கையாண்டதா என்பதை ஆராய வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. எதிர்ப்பு மனு அப்படின்னா, போலீஸ் குற்றம் சாட்டப்பட்டவர் கண்டறியப்படவில்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் மனு கொடுத்தா புகார்தாரர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டாயம் கிடையாது. புகார்தாரர் அதற்கு எதிர்ப்பு மனு மூலம் தனது எதிர்ப்பை தெரிவிக்கலாம். அதற்கு பேர்தான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன், எதிர்ப்பு மனு என்று சொல்வார்கள். மேலும் அந்த தீர்ப்பில் புகார்தாரிடம் இருந்து எதிர்ப்பு மனு வந்தால் எவ்வாறு பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதிர்ப்பு மனுவை பரிசீலிக்கும் போது க்ளோஷர் ரிப்போர்ட்டில் முக்கிய அம்சங்கள் கையாளப்பட்டிருக்கிறதா என்பதை மாண்புமிகு நீதிபதி ஆராய வேண்டும். சில வழக்குகளில் ஒரு வழக்கை க்ளோஷர் ரிப்போர்ட்டில் கண்டறியப்படவில்லை என குறிப்பிடுவது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் அத்தகைய தவிர்க்க முடியாத நிலை ஒரு முழுமையான விசாரணைக்கு பின்னரே ஏற்பட வேண்டும், தவிர அதற்கு முன்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான அந்த ஜட்ஜ்மெண்ட். முடிவில் மேஜிஸ்ட்ரேட்டின் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்ததுடன் மேலும் விசாரணையை நடத்துவதற்காக காவல் துணை கண்காணிப்பாளர் அல்லது உதவி ஆணையர் பதவிக்கு குறையாத தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டது. மேலும் விசாரணையை மேற்பார்வையிட ஒரு மூத்த காவல் அதிகாரியை நியமிக்குமாறும் ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுகிறவர்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.